அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை பிரியத்திற்குரியதாக ஆக்கிவிட்டான். உங்கள் உள்ளங்களில் அதை அலங்காரமாக ஆக்கிவிட்டான். ஈமானு, அல்லாஹ், ரசூலு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது அதையெல்லாம் ரொம்ப பிரியம், உங்களுக்கே பிடிச்சிருக்கு. கர்ரகைலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறை மறுப்பை, பாவத்தை, வரம்பு மீறலை உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்கிவிட்டான். ஒருத்தருக்கு அந்த பாவத்தை செய்யவே பிடிக்கலங்க. 2-4 பேர் உட்கார்ந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, யாரையோ பத்தி புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. புறம் பேசுற ஏன் பேசுறான்? புறம் பேசி கழுவி ஊத்துட்டு அவனுக்கு சுகமா இருக்கு. அரிப்பெடுக்கிறவனுக்கு சொரிஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தருக்கு பிடிக்கல, எரிச்சல். என்னடா இது, அடுத்தவனை பத்தி எப்ப ஏண்டா இப்படி இருக்கிறிய, அதை கண்டாலே அவனுக்கு கோபம் வருது. அவன் புறம் பேசுவானா? புறம் பேசுறதை அக்செப்ட் பண்ணுவானா? புறம் பேசுற கூட்டத்தில் உட்காருவானா? ஒரு பாவமோ, ஒரு வரம்பு மீறலோ, ஒரு தீமையோ, அந்த காரியம் அவனுக்கு எரிச்சலா இருக்கு, கோபமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. அப்படி அல்லாஹ் குஃப்ரையும் பாவத்தையும் வெறுப்புக்குரியதா ஆக்கிட்டாம்னா நமக்கு எவ்வளவு வேலை மிச்சம். ரொம்ப ஈஸியில வாழ்க்கை, இஸ்லாத்தை கடைபிடிக்க ஈஸியா போயிரும்ல. தொழுகிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, தொழுகை விடுறது ரொம்ப பாரமா இருக்கு, ஜகாத்து கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அல்லாஹ் தர்றான் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறோம்பா அப்படின்னு கொடுக்க சந்தோஷமா இருக்கு. கேட்டுட்டார கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காத, தெரிஞ்சால் வேற, அஜர்த் வேற வந்திருக்கிறாரு, அப்படியெல்லாம் போட்டு குழம்பி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. நல்ல காரியமா மனசார வச்சுக்கங்க. இப்ப நமக்கு இந்த மாசத்துக்கு இந்த செலவுக்கு போதுமானது, செலவு இந்தாங்க பிடிங்க, 500 ரூபாய் பிடிங்க, 1000 ரூபாய் பிடிங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது கொடுக்கவா வேண்டாமா? கையை அறுத்து கொடுக்குற மாதிரி சில பேருக்கு. காசை கொடுக்கறதுங்கிறது காசை கொடுக்கறது இல்லை, காசை கொடுக்கறதுங்கிறது அப்படியே கையை அறுத்து கொடுக்குற மாதிரி, பணத்தை கொடுக்க வேண்டியதா இருக்க அப்படின்னு. இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அவ்வளவு ஈஸியா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. கொடுத்து அந்த மனுஷன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து, அந்த நல்ல செயலை பார்த்து, அல்லாஹ் நல்ல காரியத்துக்கு கொடுக்க வச்சான் அப்படின்னு ஹாப்பியா இருக்கிறார். நம்முடைய இயல்புல அல்லாஹ் உண்மையை, நல்லதை பிரியத்திற்குரியதாக, பாவத்தை வெறுப்புக்குரியதாக ஆக்கிட்டாம்னா நாம அவ்வளவுதான் நல்ல முஸ்லீம் ஆயிட்டோம்ல. சஹாபாக்களை பத்தி இங்க சொல்றான், அவங்களுடைய உள்ளத்துல ஈமான பிரியத்துக்குரியதாக்கிட்டேன், தவறுகளை பாவங்களை வெறுப்புக்குரியதாக ஆக்கிட்டேன், அவ்வளவு உயர்ந்த மக்களாக அவங்க வாழ்ந்தாங்க.